நம்ம சொந்தங்கள் இருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒயிட் குஸ்காங்க கீ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக மல்லி, புதினா தலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. வாங்க இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி, தக்காளி எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அது கூடவே அன்னாசி பூ 2, பட்டை ஒரு 2 பட்டை, சின்ன பட்டை ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வதக்கிட்டு சூப்பராக கீ ரைஸு பாய் வீட்டு முறையில் சூப்பராக செய்ய போகிறோங்க. வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வதக்கிட்டு நம்ம கீ ரைஸ் செஞ்சிடலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அதில் வச்சாச்சுங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றிக்கிட்டு அது கூடவே நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே நெய் சேர்த்தோம்னா ரொம்ப நெய் வாசனை அடிக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூட சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க போகிறோம். குக்கர் சூடாயிருச்சு. நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. நெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டையை போட்டுக்கலாம். 5 கிராம்பு, 2 அன்னாசி பூ, கல்பாசி, 5 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சில இதில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம். பாய் வீட்டு முறையில் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்தா செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஒன்றா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் உங்களுக்கு எத்தனை அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிங்களோ அதையும் கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 3 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இது கூடவே நம்ம அரிசி எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நம்ம தண்ணியும் கூடவே இதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. தேங்காய் பால், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை அதில் போட்டுக்கலாம்.
நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த எல்லா அரிசியும் இதில் போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் வெந்து கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வைக்க போகிறோம். இது கொஞ்சம் வெந்து கொதித்து வரட்டும். நம்ம அரிசி போட்டிருந்தோம், மசாலோட எல்லாம் கலந்து சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற புதினா மல்லியை மேலே தூவ போகிறப்போ வெங்காயம் தக்காளியோட நம்ம கலந்து இதை கிண்டக்கூடாது. விசில் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே தான் நம்ம தூவணும். அப்போ தான் வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். புதினா மல்லி எல்லாத்தையுமே நம்ம இதில் தூவிட்டாச்சு. இப்போ இது மேலாப்பில் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. எல்லாமே நல்லா கொதிச்சிருக்கு. சூப்பராக நல்லா கொதிச்சு நல்லா வாசமாக இருக்குங்க. இதை நம்ம மூடிட்டு இப்போ நம்ம விசில் வைக்க போகிறோம். ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ விசில் வச்சுட்டோம். குக்கர் நல்லா மூடிட்டு விசில் வச்சாச்சுங்க. ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க போதும். இது பாஸ்மதி ரைஸ் இல்லை, இது வந்து நம்ம ஜீரக சம்பாவில் தான் செய்கிறோம். அதனால் நம்ம ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கீ ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. விசில் அடங்கிடுச்சு. விசில் எடுத்துட்டு நம்ம இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. வாசமே கமகமன்னு வருது. நம்ம இதை உடச்சி விட்டுக்கலாம். நல்லா வாசம் சூப்பராக கமகமன்னு வருது. சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.